வெல்கம் டு பி டாக்கீஸு. பி டாக்கீஸு அப்படின்னு நீங்கள் நினச்சுன்னா, உடனே நீங்கள் தனியாலாம் கற்பனை பண்ணாதீங்க. அந்த கற்பனையை குறைச்சிக்கங்க. இது வந்து பாலிடிக்ஸு. அத பத்தி பேசக்கூடியது தான் அந்த பி டாக்கீஸு. சரி, இன்னைக்கு இந்த 2026 அரசியல் களம் எப்படி இருக்குது? இவங்கலாம் என்ன பண்றாங்க? அப்படின்றத நம்ம பார்த்துருவோமா? இவங்கள பத்தி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா, இவங்கள பத்தி என்ன சொல்றது? இவங்கள பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. சரி, எதையாச்சும் சொல்லுவோமே அப்படின்னு எடுத்தாலும், அங்கேயும் ஒண்ணும் கிடையாது. சரி, எலவெடுத்தது என்ன பண்றது? ஒரு ஒரு கட்சியா சொல்லி தொலைவோம் அப்படின்னு நம்மளும் எடுத்திருக்கான். சரி, அது இப்படி பத்தி பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மக்கள் நாயகன் புதுசா வந்திருக்கணும் நாங்க தான் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவர எடுத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், அ அடுத்த நாயகனே நம்ம தான், அடுத்த முதல்வர் நம்ம தான், மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி நெனச்சாருன்னா, அவர் வாயில தான் அது மண்ணு போட்ட மாரி. ஏன்னா, இவரு பெரியார கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா, திருப்பரங்குன்றம் மேட்டருக்கு எதுவும் பேச மாட்டாரு. இவர் ஏதாச்சும் பேசுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அவர் பேசினாரு அப்படின்னு சொல்லி 4 பேர் பேசிட்டு இருப்பாங்களே தவிர, இவர் எந்த இடத்துலயும் பேச மாட்டார். சரி, இவர் தான் இப்படி இருக்காரு. இவர் தொண்டர்கள் எப்படி இருக்காங்க? இவருடைய வேட்பாளர்கள் எப்படி இருக்காங்க? அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், அவங்கள பத்தி என்ன பேசுறது? அவங்கள பத்தி ஒண்ணும் பேசுறதுக்கு இல்ல. சரி, ஏதாச்சும் பண்ணி பேசிருவோமே அப்படின்னு சொல்லி, ஒரு வேட்பாளரா எடுத்தோம்னு வச்சுக்கங்க. நம்ம ஆர்கே நகர்ல ஒரு வேட்பாளர் இருந்தாரு. அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க வீட்ல போய் ரவுடிசம் பண்றது, புடிச்சு எல்லாரையும் திட்டுறது, தகாத வார்த்தைகள்லாம் பேசுறது, இப்படியே வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படிலாம் இருக்கிற நீ எதுக்குடா இருக்கிற? அப்படின்னு கேட்டோம்னா, அதுவும் எதுக்கோ இருக்கிறான், நான் எதுக்கோ இருக்கிறேன் கட்சியில அப்படின்ற மாரி தான் இவங்க எல்லாரும் பதிலும் இருக்குது. சரி, இவங்கலாம் இப்படி இருக்கிறாங்களே, கட்சி தலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தலைமை எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்றத விட, அந்த தலைமையே முழுக்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவைங்க மேல கேஸு. என்னென்ன கேஸு? பொண்டாட்டி டைவர்ஸ் கேஸு, அது வேற ஒருத்தவங்க கூட சுத்திட்டு இருக்காரு, கள்ள தொடர்பு கேஸு. சரி, இதுதான் இருக்குது அப்படின்னு பார்த்தா மத்தது எதுவும் இல்லையான்னா, பெத்த புள்ளைக்கு, பெத்த பொண்ணுக்கு, தான பெத்த அப்பாக்கு, தன்ன பெத்த அம்மாக்கு, இவங்க எல்லாருக்கும் கடன் குடுத்து வச்சிருக்கு. இந்த அடிப்படையில தான் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், முக்கியமா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு பதவி வேணும், பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிக்கு பதவி வேணும் அப்படின்னா, ஒன் நைட் ஸ்டாண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னடா ஒன் நைட் ஸ்டாண்ட்னா, ஒரு ராத்திரி மட்டும் இருப்பாங்களாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? இதுதான் ஒன் நைட் ஸ்டாண்டு, அப்படிதான் இருக்கிற அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவங்க தான் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சரி வேற கட்சிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வேற கட்சி தாவோம்னா, நம்ம மு மு புரட்சி நாயகன் அண்ணன் நாம் தமிழர் அவர்கள். அவர பத்தி நம்ம நெறைய பேசிருவோம். அவர் கட்சிய பத்திலாம் பயங்கரமா நல்லதா பேசி தள்ளிருவோம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், அங்க தான் வைக்கிறாங்க நம்ம ஆளுங்க ட்விஸ்ட்டு. என்ன பார்த்தீங்கன்னா, அண்ணன் பெரியார உயர்த்தி புடிச்சு பேச இருந்தாரு. அவரே வந்து பெரியார் என்னலாம் சொல்லியிருக்காரு தெரியுமா? அதுவும் ஈழத்துல வந்து எங்க பெண்கள் எல்லாம் விமானம் ஓட்டுறாங்க, வானூர்தி ஓட்டுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா, தந்தை பெரியார் தான். அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட இந்த மக்கள் என்ன சொல்றாய்ங்க அப்படின்னா, "ஈர வெங்காயம் ஈவேரா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காய்ங்க. அப்ப இவங்க நிலைப்பாட்டிலே இவங்க ஒழுங்கா இல்ல. அது மட்டும் இல்லாம, இன்னும் தெளிவா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவா சொல்றதுக்கு இவங்க கிட்ட ஒண்ணும் இல்ல. தெளிவா சொல்ற மாரியே இருப்பாய்ங்க. ஆனா நடைமுறைக்கு சாத்தியமில்லாததான் சொல்லிக்கின்னு இருப்பாங்க. சரி, இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து, தெளிவா என்ன சொல்றாங்கன்றத பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரியத்துக்கு எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க தமிழ் தேசியம் தான். தமிழ் தேசியம் தான் எதிர்த்தது. திராவிடம் இதுவரைக்கும் எதிர்த்ததில்ல. அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, அப்படிதான் எதிர்த்துச்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவரு போய் எதிர்க்கல. தமிழ் தேசியம் எதிர்த்துச்சு. இவரு எதுவும் எதிர்க்கல. பிராமண கடப்பாரைய கொண்டு இந்த திராவிடத்த வீழ்த்தவும்ன்னு சொல்றாரே தவிர, மறுபடியும் ஒரு பிராமண கடப்பாரைய தான் தூக்கி புடிச்சுன்னுருக்காரு. அது துருப்புடிச்ச கடப்பாரைன்னு, ஐயோ பாவம் அவருக்கே தெரியல. சரி, என்ன பண்றது? இவரெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காய்ங்க. நம்புன எல்லாருக்கும் நாம தான். சரி, இவங்க தான் இப்படி ஆயிடுச்சே. ஹால்ஃப் முடிச்சு. இந்த நான்கு மூல போட்டியில 2 முடிஞ்சுச்சு. அடுத்து 2 ஏதாச்சும் பார்ப்போம் அப்படின்னு நம்ம யோசிச்சு, முக்கியமா கடந்த முறை பதவியிலே இல்லாத எதிர்க்கட்சியா இருந்தவங்கள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வரலாறுல காரி துப்புற மாரிலாம் இருக்குது. ஏன்னா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்தாய்ங்க. நல்லபடியா ஏதோ இந்த மக்களுக்காக செஞ்சு போட்டி போட்டு செஞ்சுட்டு போயிட்டாய்ங்க. அதெல்லாம் 3 முறை ஆட்சியில இருந்தவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடிலாம் இருந்தாரு. நம்ம எம்ஜிஆர் ஐயா அவர்கள். அவர்கள்லாம் கை ரிக்ஷா ஒழிச்சது இப்படி நெறைய நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு +1, +2 படிக்கிறோம்னு வச்சுக்கங்க. அதுக்கு காரணம் அவர் தான். சரி, எந்த அடிப்படையில இவரு என்ன பண்றாரு? நம்ம எடப்பாடி ஐயா, அடுத்து எம்ஜிஆர் அவர் தான், அடுத்து அம்மா அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் கீழ ஏதோ தேடுறாருங்க. என்ன தேடுறாருன்னு கேட்டீங்கன்னா, சில்லற தேடுறாருன்றாங்க. இப்படியே தொடர்ந்து கலாய்ச்சீங்கன்னா, அவரு பாவம் அழுதுற மாட்டாரு? இப்படி அழ விடுறதுக்கான வேலைய தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் எல்லாரையும் அழ விட்டாய்ங்க. ஏன்னா, தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூடு எல்லாருக்கும் தெரியும். அதுல அவரு என்ன பண்ணாரு? டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்படிப்பட்டவர்லாம் முதல்வரா தேர்ந்தெடுக்கணுமா?
இப்படிதான் இவங்க எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க. சரி இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, இந்த 5 வருஷம் ஆண்ட ஆட்சி நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாரும் பெருசா பாராட்டி புகழ்ந்தாலும், பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றதுக்கு சப்ஜெக்ட்டுக்கே இடம் கிடையாது. அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட்டே கிடையாது. இந்த பாட புத்தகத்துல இருக்கும்ல, ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு டீச்சர் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி மந்திரிகள்லாம் பிரிச்சு வச்சுக்கிறாங்கன்னா, இவங்க ஊழல் பண்றதுக்கு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரிலாம் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வெளியே தெரியாம மறைக்கிறதுக்கு பெரிய பெரிய நல்ல திட்டங்கள்லாம் குடுத்துடுறாங்க. இந்த பஸ்ல இலவசமா போறது, ரூ. 1000 குடுத்து இதெல்லாம் நல்ல திட்டங்கள் தான் வரவேத்துக்கலாம் தான். ஆனா அத சொல்லி எத்தன பேருக்கு போய் சேர்ந்துச்சு, எத்தன பேருக்கு போய் சேரல அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சரி இதெல்லாம் போய் சேர்ந்துச்சு, சேரல கூட பரவால்ல. ஊழலுக்கு மேல ஊழலு. சரி ஒரு ஊழல படம் வச்சு காட்டலாம் அப்படின்னு ஒருத்தர் போட்டாருன்னு வச்சுக்கங்களேன். அங்க தான் வைக்கிறாங்க பயங்கரமான ஆக்ஷன் சீனு. அது கேமரா மறைச்சுலாம் ஆக்ஷன் சீன் எடுக்குறாங்க. இவரு கேமரால கொஞ்சம் அப்படி வந்து மாட்டிக்கினாரு. கரூர் கல்குவாரியில அவரு வந்து மாட்டிக்கினாரு. ரொம்ப படம் பிடிச்சு போட்டு காட்டேன். சரி கன்னியாகுமரி மாதிரி பக்கம் போவோம் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன். அங்க 217 அடிக்கு அதாவது அந்த தமிழ் சொற்கள் அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா செலவு வச்சிருக்காங்கன்றாங்க. அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க செய்தியாளர்கள் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்டதுல பெரிய எதிர்பாய் போய் என்ன பண்றாங்க, சேர் தூக்கி அடிக்கிறது, நிருபரையே தாக்குறது அப்படின்ற மாதிரியான சூழல் நடந்துச்சு. அந்த எல்லாம் மீறியும் அவங்க இந்த தேர்தல் பயணம் அப்படின்றத நடத்தி முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல இவங்க நடந்துக்கிறது கொஞ்சம் மோசமான செயல் தான். வன்முறையை கையாளுறது. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் கிடையாதுங்க. போதைப் பொருள், கஞ்சா இப்படி தொடர்ந்து எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க போதைப் பொருள், கஞ்சா மட்டும் தானே பண்றாங்க. இது மீறி ஏகப்பட்டது இருக்குது. அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படி தொடர்ந்து இந்த சூழல் இருக்குது. சரி அது வெளியே எங்கேயா நடக்குதுப்பா. அதுல என்ன நம்ம என்ன ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ்னா போட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசாட்சியோட கேள்வி. இங்க தான் நம்ம ஆளுங்க இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப தூத்துக்குடியில 2 வயசு குழந்தைய ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணானே, அந்த அவனுக்கு வந்து திமுக நிர்வாகி தானே, அவனுக்கு ஒரு போலீஸை போடுங்க, கொன்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுக்குங்கன்னா, உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த நடவடிக்கை எப்படி போய் சேருது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். தொடர்ந்து ஊழலு, லஞ்சம் இப்படி ஒரு கட்சி. ஒரு பக்கம் லஞ்சல ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொத்த மறைக்கிறது, பொண்டாட்டிக்கிட்ட கேஸ் போடுறது, பிள்ளைங்களுக்கு கடன் கட்டுறது அப்படின்னு ஒரு கட்சி. இன்னொரு பக்கம் நாங்க இந்த கொள்கையில தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கையே பத்தி மறந்துட்டு இவங்க பாட்டு மலையில நெஞ்சனுக்குத்தி இது ஒரு கட்சி. இதெல்லாம் மீறி இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரையை துடைக்கிறதுக்காக துணியை சுத்துற இது ஒரு கட்சி. இப்படி 4 கட்சியும் வச்சுக்கிட்டு இந்த எலெக்ஷனே சிறப்பா நடக்கும், மக்களுக்கான மாற்றம் வந்துரும் அப்படின்னு நீங்கலாம் நம்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கெல்லாம் நாமம் தான். எதுக்குடா இந்த எலெக்ஷனுக்கு வந்தோம், எதுக்குடா ஓட்டு போட்டோம்னு நினைக்க வைக்கிறது தான் முக்கிய வேலையை இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தவரையிலும் நம்ம உருவிட போகிறதில்ல, நம்மளை நம்பி வர அவங்களும் உருவிட போகிறதில்ல, அவங்கள நம்பி இருக்கிற யாருமே உருவிட போகிறதில்லன்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இதனால் மக்களே இன்னையோட இந்த எலெக்ஷன் கார்டு ஓட்டு ஐடி இதெல்லாம் தூக்கி போட்டு வச்சிருவேன்னு நினச்சிங்கன்னா, அங்கே தான் நீங்கள் பெரிய முட்டாள்தனம் பண்ணுறீங்க. இந்த முட்டாள்தனத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்ச முட்டாள்தனமாக நம்ம இருக்கிறத விட ஏதாச்சும் பண்ணி பொழைச்சிக்கின்னு போகலாம். அதுக்கு நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும், நமக்கான அரசியலை நம்ம தான் பேசணும். இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டன் இது எல்லாத்தையும் போட்டுங்க. ஏன்னா சோசியல் மீடியாவில் தான் இன்றைக்கி அவ்வளோ அரசியலும் இருக்குது. அந்த அரசியலை பார்க்குறதுக்கும் சோசியல் மீடியாவில் தான் இருக்குது. மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு போயிடுங்க. கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க என்ன உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றதெல்லாம். நன்றி.